இன்ஸ்டா பழக்கத்தில் ஆண் நண்பர் அழைத்த இடத்திற்கு நம்பி சென்ற பெண். மறைந்திருந்த நண்பர்கள் பலாத்காரம் செய்து அந்த வீடியோவை பெண்ணின் வருங்கால மாப்பிள்ளைக்கே அனுப்பி வைத்து திருமணத்தை நிறுத்தி குடும்பத்தையே நிலைக்குலைய செய்த இளைஞர். பெண் வைத்த ஆப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் தாலுகா திருப்பாலைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த 20 வயது இளைஞர் சந்துரு. சோசியல் மீடியாவில் காலத்தை கடத்துவதே இவரது வேலை என போலீசார் கூறுகிறார்கள். அவருக்கு அறிமுகமானவர் 19 வயதான அந்த இளம்பெண். நட்பு ரீதியாக பேசத் தொடங்கி அந்த பெண்ணை தனது வலையில் வீழ்த்தி இருக்கிறார் சந்துரு. இன்ஸ்டா பேச்சு நெருக்கம் அதிகரிக்க அந்த இளைஞனை நம்பி தனது செல்போன் எண்ணை கொடுத்து இருக்கிறார் அந்த பெண். தொடர்ந்து செல்போனில் அதிகமாக ஆசை காட்டிய சந்துரு தன்னுடைய வீட்டிற்கு வருமாறு அந்த பெண்ணை அழைத்தாராம். அந்த இளம் பெண்ணும் நண்பனை முதலில் நேரில் சந்திக்க போகிறோம் என்ற ஆர்வ கோளாறில் சந்துருவின் வீட்டிற்கு சென்றபோது அங்கு ஏற்கனவே சந்துருவின் நண்பர்களான 20 வயதான தனுஷ் இளைஞரும் இருந்தார்களாம். பார்த்து அதிர்ச்சியடைந்து அங்கிருந்து கிளம்ப முயன்ற போது அந்த பெண்ணை அந்த கும்பல் சீரழித்து இருக்கிறது. அதோடு அதனை வீடியோ பதிவும் செய்து வைத்து கொண்டார்களாம். இந்த அதிர்ச்சி சம்பவத்தை வீட்டில் சொல்லாத அந்த பெண் இனி வாழ்வில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தபோது அந்த வீட்டினர் அந்த பெண்ணுக்கு திருமண ஏற்பாடு செய்து நிச்சயதார்த்தமும் முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த மாப்பிள்ளையின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு சந்துரு அந்த பலாத்கார சம்பவம் குறித்த வீடியோவை அனுப்பி வைத்தாராம். அதிர்ச்சி அடைந்த மாப்பிள்ளை திருமணத்தையே நிறுத்த அதனால் ஏற்பட்ட பிரச்சனையில் அந்த குடும்பம் ஸ்தம்பித்து போனது. மேலும் அவர்களை தொடர்பு கொண்ட சந்துரு உள்ளிட்ட நண்பர்கள் அந்த பெண் மீண்டும் தங்களிடம் வர வேண்டும், மேலும் பணம் கேட்டும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இவர்களால் தான் தனது வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை உணர்ந்த அந்த பெண் இது குறித்து திருவாடனை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று அந்த 3 இளைஞர்கள் மீதும் புகார் அளித்தனர். திருவாடனை டிஎஸ்பி நிரேஷ் விசாரணை மேற்கொண்டு இந்த சம்பவத்தில் 3 பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கும் போலீசார் 2 வரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் ஒருவரை தீவிரமாக போலீஸ் தேடி வருகிறது. கொளுத்துற வெயிலுக்கு இடையே ஆலங்கட்டி மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? பெய்திருக்கே, மக்கள் மகிழ்ந்திருக்காங்களே. நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துல தான் ஆலங்கட்டி மழை பெய்து மக்களை மகிழ்வித்திருக்கிறது.